சிறுநீரக செயலிழப்புக்கு அடிப்படை காரணம் சர்க்கரை நோய்தான் என்பது முக்கிய காரணமா? அது காமன். இப்போ ஒரு 100 பேருக்கு நம்ம கிட்னி வியாதி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது ஒரு 30 பேருக்காவது இந்த சர்க்கரை வியாதியால் தான் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்றாங்க. மீதி ஒரு 20 பேருக்கு ப்ரெஷரால் பிபி ஜாஸ்தியாகிறதால கிட்னி வியாதி எஃபெக்ட் ஆகுதுன்றாங்க. மீதி இருக்க 50 பேருக்கு மற்ற காரணங்களாக இருக்கலாம். பிறவி குறைபாடு, கிட்னியில் இன்ஃபெக்ஷனு, குளோமெருலோனெஃப்ரைட்டிஸ்னு ஒரு வியாதி, இதால் இருக்கலாம். இப்போது மேஜர் ஜங்க்கு பார்த்தீங்கன்னா 50% எடுத்துட்டிங்கன்னா சுகரும் ப்ரெஷரும் அதுதான் காமனாக இருக்குது. பட் இது உலகத்தில் எல்லாருக்குமே இதே மாதிரி தான். உலகத்தில் இருக்க எல்லா கிட்னி வியாதி எடுத்தால் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. இந்தியாவும் அதுக்கு விலக்கில்லை. இப்போது இந்தியாவில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு கிட்னி வியாதி நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ புதுசாக லாஸ்ட் 2-3 இயர்ஸாக அந்த ரிசர்ச்சர்ஸ் தமிழ்நாட்டில், தமிழ்நாடு மட்டும் இல்லாத இந்த கோஸ்டல் ரீஜன் சொல்லுவாங்க, கடலோர மாவட்டங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, கோவா, மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகேடியூன்னு, அதாவது அன்னோன் ஈட்டியாலஜி, என்ன காரணமே தெரியாமல் நிறைய பேருக்கு கிட்னி வியாதி இருக்குன்றாங்க. அதை நம்ம பாண்டிச்சேரி ஜிப்மர்லேருந்து ஒரு லாஸ்ட் இயர் ஒரு ரிசர்ச்சே பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பார்க்குற அந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, அரியலூர், இந்த எல்லா இடத்துலையுமே நம்ம சர்க்கரையும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை, ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. நான் சொன்ன இப்போ குறிப்பிட்ட காரணம் சொன்னேன் இல்லைங்க, பிறவி பிரச்சனை இல்லை, குளோமெருலோனெஃப்ரைட்டிஸ் இல்லை, இன்ஃபெக்ஷன் இல்லை, ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது, என்னன்னு தெரியல.